கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலாம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி பகவான், பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சூரியன், ராகு 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல போய் நிற்கிறது. தொழில் ஸ்தானம் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார். பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோன்னா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் 16/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதாவது பணம் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு
புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதாவது 6-12க்கு உண்டான செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும்பொழுது 7-12க்கு உண்டான செவ்வாய் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் இடம், எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த மாதம் 11ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது நிச்சயமாக கையில் வந்தே தீரும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வெற்றி பேச்சின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாய்க்கு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதாவது மனசில் நிற்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த ஸ்கூல்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் 10th வரலும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். ஷார்ட் ட்ரிப் வரும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தலையானால் 7-12 அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவியருக்கு பார்த்தேனால் நிச்சயமாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் அமையும். அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி சுக்கிரன் போய் இருக்கும் பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் பார்த்தேனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அதோட ஃபைனான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா பணத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் இந்த மாதம் பணம் எவ்வளோ வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பட்டாடைகள் உடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை, வெள்ளித்திரை இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர ஆடை நெய்யல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால், நெய், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், அதாவது வெண்ணெய், பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 11/3 வரலும் உண்டான காலகட்டம் நிச்சயமாக சந்திராஷ்டமமாக இருக்குது. அது தவிர பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் 13/2 மற்றும் 14/2/2026 இந்த 2 நாட்கள் 3-2-5 நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய விஷயங்களை தொடங்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு போங்க. திருமஞ்சனத்துக்கு
உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.